வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொலி பதிவில் 6, 8, 12 பாவங்கள் எவ்வாறு வம்பு வழக்கு, சச்சரவு, கைது போன்ற துர்சம்பவங்களை தருகின்றது என்பதை உதாரண ஜாதகம் வாயிலாக பார்ப்போம். அமெரிக்க பாப் இசை உலகின் இளவரசியான பிரிட்னி ஸ்பியர்ஸ் அவருடைய ஜாதகத்தை உதாரண ஜாதகமாக பார்ப்போம். இவருடைய பிறந்த நேர குறிப்புகள் ஓரளவு நம்பகத்தன்மை வாய்ந்தவை. பிரிட்னி ஸ்பியர்ஸ் இவங்க பிறந்திருக்கிறது 2 டிசம்பர் 1981 அதிகாலை 1:30 AM மெக்காம்பில் பிறந்திருக்காங்க. மிசிசிப்பியில், அமெரிக்காவில். ஐநாம்சா கேபி. பிறக்கின்ற போது சந்திரமக தசை இருப்பு 3 வருடங்கள் 4 மாதங்கள் 25 நாட்கள். ஜாதகி கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்காங்க. இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு கிரக மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்கார். சந்திரன் ராகுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையும் இருக்கார். செவ்வாய் புதனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்ளையும் இருக்கார். புதன் சந்திரனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சொந்த சப்ளையும் இருக்கார். குரு சூரியனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்கார். சுக்கிரன் கேதுவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்கார். சனி தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்ளையும் இருக்கார். ராகு கேதுக்கள் கேதுவுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்காங்க. நவ கிரகங்களும் மண்டலம் வாயிலாக குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 8, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3வது பாவத்தை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சந்திரன் 10வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 8, 12 பாவங்களை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 3வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 5, 11 பாவங்களை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புதன் 5, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. குரு 2, 3, 7 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3வது பாவத்தை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் 4, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3வது பாவத்தை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சனி 1, 6 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 10 பாவங்களை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 4, 10, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 10வது பாவத்தை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 4, 5, 6 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 10வது பாவத்தை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. பிரிட்னி ஸ்பியர்ஸ் அவருடைய ஜாதகத்தில் பாவமுனைகள் ஆளக்கூடிய சப்ளாடுகளை சுருக்கமாக பார்ப்போம். கேது 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர முனைகளுக்கு சப்ளாடாக வராரு. கேது குறிக்காட்டக்கூடிய வீடுகளை பாருங்கள். 4, 5, 6, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 5, 6, 10 பாவங்கள் கலைத்துறை வளர்ச்சிக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். சூரியன் 2, 8 ஆகிய பாவமுனைகளுக்கு சப்ளாடாக வராரு. சூரியன் 3, 8, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 3, 9 பாவமுனைகளுக்கு சந்திரன் சப்ளாடாக வராரு. சந்திரன் 8, 10, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. பிரிட்னி ஸ்பியர்ஸ் அவர்களுக்கும் அவருடைய தந்தையாருக்கும் உறவு முறையில் பல சிக்கல்கள் இருந்தன. கலைத்துறைக்கு தலைமை பாவமாக விளக்கக்கூடிய 5வது பாவத்துக்கும் 11வது பாவத்துக்கும் குரு சப்ளாடாக வராரு. குரு 2, 3, 7 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 2, 3, 7 பாவ குறிகாட்டிகள் இவர் இசைத்துறையில் கோலோச்சுவதை குறிக்காட்டுது. 2வது பாவ குறிகாட்டி ஜாதகர் பாடுவதையும் 3வது பாவ குறிகாட்டி இசை கம்போஸ் பண்ணுவதையும் நடனம் ஆடுவதையும் குறிக்கும். 6ஆம் அதிபதியான சனி 6, 12 பாவமுனைகளுக்கு சப்ளாடாக வராரு. சனி தன்னுடைய சொந்த மண்டலத்தில் இருக்கார். பிரிட்னி ஸ்பியர்ஸ் அவர்களுக்கு வழக்கு வியாஜியங்கள் ஏராளம். சனி 1, 6, 4, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 6வது பாவம் வழக்குகளை குறிக்கும். பிரிட்னி ஸ்பியர்ஸ் அவருடைய ஜாதகத்தில் 6, 8, 12 பாவங்கள் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்தியன என்பதை தசாபுத்தி அடிப்படையில் பார்ப்போம். பிரிட்னி ஸ்பியர்ஸ் அவர்கள் ராகு மகா தசையிலையும் குரு தசையிலையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடைந்தாங்க. தசாநாதனாக செயல்படக்கூடிய ராகு 4, 10, 11 பாவங்களையும் மற்றொரு தசாநாதனாக செயல்படக்கூடிய குரு 2, 3, 7 பாவங்களையும் குறிக்காட்டுறாங்க. ஜாதகி பாப் இசை துறையில் புகழின் உச்சிக்கே சென்றாங்க. பாப் இசை துறையில் புகழின் உச்சியில் இவங்க இருந்தாலும் இவங்களை பற்றிய சர்ச்சைகள் நிறையவே உண்டு. இவர் மீது உள்ள சர்ச்சைகளை தசாபுத்தி அடிப்படையில் ஒவ்வொன்றா பார்ப்போம். பிரிட்னி ஸ்பியர்ஸ் அவர்கள் தன்னுடைய தந்தையார் மீது கன்சர்வேட்டிவ் கேஸ் போட்டாங்க 2007ஆம் ஆண்டு ராகு தசை சந்திரபுத்தியில். பிரிட்னி ஸ்பியர்ஸ் அவருடைய ஜாதகத்தில் 6வது பாவ ஆரம்ப முனையின் சப்ளாடா சனி வருவதை முன்பே பார்த்தோம். சனி தன்னுடைய சொந்த மண்டலம் அமர்ந்திருந்து 6வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. 6வது பாவவினை சனி வாயிலாக வலுத்து செயல்படுவதை காண முடியும். இவருடைய ஜாதகத்தில் 3, 9 பாவங்களுக்கு சந்திரன் சப்ளாடாக வராரு. சந்திரன் 8, 12 பாவங்களை குறிக்காட்டுவதால் இவருக்கும் இவருடைய தந்தையாருக்குமான உறவு சுமூகமாக இல்லை. தசாநாதன் 4, 10, 11 பாவங்களையும் புத்திநாதனாக செயல்படக்கூடிய சந்திரன் 8, 12 பாவங்களையும் குறிக்காட்டுறாரு. தந்தையாருக்கும் இவருக்குமான உறவு முறையில் விரிசல் ஏற்பட்டது. பிரிட்னி ஸ்பியர்ஸ் அவர்கள்
பத்திரிகை துறையை சேர்ந்த ஃபோட்டோகிராஃபரை தாக்கினாங்க, அவருடைய காரை தாக்கினாங்க. மனோகாரகனான சந்திரன் 8-12 பாவங்களை தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவருக்கு மனநிலை பாதிப்பு உண்டு என்பதை சொல்ல முடியும். பிரிட்னி ஸ்பியர்ஸ் அவர்கள் ஒரு பாப் இசை நடன நிகழ்ச்சியில் கத்தியை வைத்து நடனமாடினாங்க. இந்த நிகழ்வு இவருக்கு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்வு நடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு. குருதசை செவ்வாய் புத்தி. கன்னியா லக்னத்திற்கு செவ்வாய் 8ஆம் இட அதிபதி. செவ்வாய் ஆயுதங்களை குறிப்பார். தசாநாதன் 2, 3, 7 பாவங்களையும், புத்திநாதனாக வரக்கூடிய செவ்வாய் 8ஆம் இட ஆதிபத்தியத்தோடு 3, 5, 11 பாவங்களையும் குறிக்காட்டுவதை கவனிக்க முடியும். பிரிட்னி ஸ்பியர்ஸ் அவர்கள் மது போதையில் அதிவேகமாக காரை ஓட்டியதாக கைது செய்யப்பட்டார். 4 மார்ச் 2026ஆம் ஆண்டு. குருதசை ராகுபுத்தி சந்திரனுடைய அந்தரத்தில். தசாநாதன் குரு 3வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய ராகு 4வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. 4வது பாவம் வாகனத்தை குறிக்கும். அந்தரநாதனாக செயல்படக்கூடிய சந்திரன் 8, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 3, 8, 12 பாவங்கள் ஜாதகர் கைதாவதை குறிக்கும். 6, 8, 12 பாவ குறிகாட்டிகள் ஒரு ஜாதகரை பல வகையிலையும் இம்சப்படுத்தும் என்பதை இதன் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும். மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.